இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 45 வசனம். கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கும். நீங்க இதை நம்புறீங்களா? கர்த்தர் சொல்றத நம்ம நம்புவதற்கு ஏது வல்லாதது போல தான் சூழ்நிலைகள் இருக்கும். கன்னி பெண் எப்படி குழந்தை பெற முடியும்? ஆனால் கர்த்தர் சொல்றார், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும். புருஷன் அறியாத ஒரு நிலை தான். ஆனால் வார்த்தை கர்த்தரால் சொல்லப்பட்டது, அது அப்படியே நிறைவேறியது. நீங்கள் பைபிள் ஃபுல்லாக பாருங்களேன், தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றியிருப்பார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி ஆசீர்வதித்து பூமியில் உள்ள வம்சங்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாக மாற்றுவேன். ஆனால் ஒரு பிள்ளை கூட அவனுக்கு இல்லாமல் இருந்த காலம் அது. 99 வயதாக இருக்கும்போது ஆண்டவர் பாருங்க அதை மறுபடி உறுதிப்படுத்தி 100வது வயது இருக்கும்போது, சாராளுக்கு அப்போ 90 வயது, கர்ப்பம் செத்து போன நிலை. ஆபிரகாம் வயது சென்ற ஒரு நபர். ஆனால் வாக்கு தத்தம் கர்த்தரால் சொல்லப்பட்டது அப்படியே நிறைவேறியது. இந்த காலேபு யோசுவாவும் இதை விசுவாசித்தாங்க. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? கானானை சுதந்திரமா தருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா அவர்களோடு கூட வந்த 10 பேர் பாருங்க, அதை விசுவாசிக்க முடியாதவர்களாய் போய்விட்டார். அவங்களும் ஆண்டவரை பின்பற்றினவங்க தான், ஆண்டவரை அறிஞ்சவங்க தான், ஆண்டவர் செஞ்ச அற்புத அடையாளங்கள் எல்லாம் கண்ணார பார்த்தவங்க தான், ஜனத்தின் மூப்பர்களிலே பிரதானமானவர்கள் தான். ஆனா கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டியவர்கள் ராட்சதர்களை பார்த்தபோது, ஏனாக்கின் புத்திரர்களை பார்த்தபோது, நெடியவர்களை பார்த்தபோது நாங்கள் வெட்டுக்கிளிகளாக இருக்கோம்ட்டான். நான் பார்க்கறதா நிறைவேற போது, நான் கேட்கறதா நிறைவேற போது, என்னை சுற்றில் இருக்கிற சூழ்நிலையின் அடிப்படையிலேயே என் வாழ்க்கையில எல்லாம் நடக்க போது இல்லவே இல்லை. உங்கள் கண்கள் பார்க்கறதுனால, உங்கள் காதுகளினால நீங்கள் ஏதோ ஒரு செய்தியை கேட்கறதுனால, உங்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலை உங்களை நிர்பந்திக்கிறதுனால இதுதான் நடக்கும், இப்படி தான் நடக்கும், இதுதான் முடிவு இல்லவே இல்லை. கர்த்தரால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதான் உங்களுக்கு முடிவாக இருக்கும். நீ பிழைப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னால் நீங்கள் பிழைப்பீங்க. நீங்கள் சுகமாயிருன்னு கர்த்தரிடத்துலேருந்து ஒரு வார்த்தையை கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் வியாதியிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக நிச்சயிங்க சுகமடைங்க. உன்னை வாளாக்காமல் நான் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவேன் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தந்திருந்தார்னா, எந்த அடிமட்டத்தில் நீங்கள் போய் இருந்தாலும் மறுபடி கர்த்தருடைய கரம் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க முடியும். டாக்டர் சொன்னது தானே நடக்க போது, அவர் எல்லாத்தையும் பரிசோதித்து சொன்ன ரிப்போர்ட்டு தானே என்னமோ அவ்வளோதான். ஓகே, அவங்க பரிசோதனை பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்கலாம், இப்படிலாம் இருந்தால் இப்படிலாம் ஆகும் அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். அவ்வளோதான், நம்ம தலையெழுத்து இதுதான் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, முழு யூத குலமும் அழிக்கப்படுவதற்கு ஆமான் மூலமாக ஒரு சட்டம் இயற்றப்பட்டு தேசமெங்கும் அது அறிக்கையாக அறிவிக்கப்பட்ட போதிலும் காரியத்தை மாறுதலாய் முடிய செய்த ஒரு இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஆனால் எழுதப்பட்டதையும் அவரால் மாற்ற முடியும். உங்களுக்கு விரோதமாய் மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளையும் அவரால் மாற்ற முடியும். அல்லது உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகளின் அடிப்படையில் இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிற தீர்மானங்களையும் ஆண்டவரால் மாற்ற முடியும். உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் ஆண்டவரால் மாற்ற முடியும். இன்றைக்கு இருக்கிற உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகளை ஆண்டவரால் மாற்ற முடியும். அப்போ உங்கள் ஒவ்வொருத்தரும் குறித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டதெல்லாம் உங்கள் மைண்டில் இப்போ திரும்ப ஞாபகப்படுத்தி பாருங்க. உங்களோடு கூட கர்த்தர் பேசினார் என்று எப்பொழுதெல்லாம் நீங்கள் உணர்த்தப்பட்டு அதெல்லாம் எழுதி வச்சிங்களோ அந்த டைரியெல்லாம் திரும்ப எடுத்து பாருங்க. சில வார்த்தைகள் உங்களுக்கு நேராக தீர்க்க தரிசனமாக வந்தபோது தேதி மாதம் வருஷம் போட்டு எழுதி வச்சிங்களே, அதெல்லாம் மறுபடி எடுத்து ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்காக உரைக்கப்பட்டவைகள், ஆகவே நீங்க சொன்ன இந்த வார்த்தைகளின்படி என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபித்து பாருங்கள். கர்த்தரால் சொல்லப்பட்டது தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். பரலோக தேவனே, உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் வெறுமையானது அல்ல, அது வெறுமையாய் திரும்ப போகிறதும் அல்ல. என்னென்ன வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களாக, ஆசீர்வாதங்களாக, தீர்க்க தரிசனமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.